வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் சொந்தங்களே, உங்களுக்கு வந்திருக்க இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவர்கள் என்ன செய்யணும் அடுத்து. ஸோ பிஜிடிஆர்பியோடைய மீண்டும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாக வாய்ப்பு இருக்கா? பிஜிடிஆர்பியில் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? 2026 பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருமா? இந்த பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வுடைய தற்சமயம் செலக்டட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தற்காலிக தெரிவுப்பட்டியல் 1, தற்காலிக தெரிவுப்பட்டியல் 2, தற்காலிக தெரிவுப்பட்டியல் 3. ஸோ 3வது எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் 2 தற்காலிக தெரிவுப்பட்டியல் வெளியாச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிஜிடிஆர்பியில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் மற்றும் வித்தல்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க சிவி எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சான்றிதழ்களில் பிழைகள், இந்த சான்றிதழ்கள் அவங்கக்கிட்ட இல்லை, முறையான ஸ்டடி பேட்டர்ன் இல்லை, இப்படி இருக்கவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? சான்றிதழ்கள் சப்மிட் பண்ண முடியுன்றவங்க மட்டும்தான் இதில் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். அவங்களால சான்றிதழ் சப்மிட்டே பண்ண முடியாது அப்படின்னா அந்த பணி வாய்ப்பை அவங்க டோட்டலாகவே இழக்க நேரிடுவார்கள். ஸ்டடி பேட்டர்ன் 10th 12th டிகிரி, டிப்ளமோ டிகிரி அப்படின்னு இதுதான் ஓகே. சைமல்டேனியஸ் டிகிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வாய்ப்பே இல்லை. தாராளமாக நீங்கள் இது வேறு என்ன வேலை பார்க்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிடலான்ற மாதிரி சைமல்டேனியஸ் டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, பேராபத்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து வேறு வேலைக்கு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அரசு பணி உங்களுக்கு கிடைக்காது சைமல்டேனியஸ் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா. மற்ற நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முதுகலை பட்டதாரியோடைய முதற்கட்டமாக அந்த வித்தல்டும் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு டிஆர்பி மூலமாக முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் அவங்களுடைய வீடு தேடி வரும் செகண்ட் சிவி லிஸ்ட். ஓகேங்களா? இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் இதுதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வந்துவிடும் மக்களே. ஸோ அதனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுவது உறுதி. எந்த அளவுக்கு பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே ஆசிரியர்கள் ரிட்டையர்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் ரிக்யர்மெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுருக்காங்க. ஆனால் ரிக்யர்மெண்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கம்மியான பீப்புள் தான் ரிக்யர்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ரிக்யர்மெண்ட்டும் ரிட்டையர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பணி பள்ளி ஆசிரியர்களுக்கும் சரி பள்ளி மாணவர்களுக்கும் சரி ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னும் ஆசிரியர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு பள்ளிகளிலுமே 500 முதல் 1000 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் மாவட்ட வாரியாக. இப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இவ்வளோ பேர் தேவையா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்ததுனால ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர்களுடைய நியமனத்தை விரைவில் கூடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கூடுதல் வேக்கன்சிஸ் இவங்களுக்கு உயர்த்தப்படும் அப்படின்றதையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் எல்லாமே இந்த தகவல்கள், இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.